ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இந்த அனுதின கண்மலை தேன் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் கற்றுள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். வருஷத்துடைய இறுதி பகுதி, கடைசி ஒரு சில நாட்களுக்குள்ளாக, சுருக்கமாக சொல்ல போனால் இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் கடந்தோம். அப்போது புத்தாண்டை சந்திப்பதற்கு முன்பாக நமக்கு ஒரு சின்ன ஆயத்தம் தேவை. பல விதங்கள் ஆயத்தம். முதல் ஆயத்தம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, 136ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தை வாசிக்கும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 3ஆம் வசனம், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெய்லி துதிக்கிறோம், கரெக்ட். ஆனால் அது புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கூட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணிக்கிட்டே துதித்து கொண்டே இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் இன்றி அமையாத ஒன்று. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கலாம், என்ன வேலைன்னா இருக்கட்டும். நீங்கள் பஸ்ஸில் போகும்போது துதிக்கலாம், வண்டியில் போகும்போது துதிக்கலாம். கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது மனதிலே ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் நினைத்து நாம் துதிக்கணும். பொதுவாக நம்மளை சொல்லுவாங்கள்ல, நம்ம என் கிராமங்கள்லாம் பொதுவாக சொல்லுவாங்க, நன்றி கெட்ட பையன் அப்படிம்பாங்க. நன்றி இல்லாத பார்க்கும்போது இது நன்றி உள்ள நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஆண்டவருக்கு இந்த ஒரு ஆண்டு வருஷத்து துவக்க முதல் இப்போ முடிவை சந்திக்க போகிறோம். ஜீவன், சுகம், பலன். பொதுவாக கொரோனாவுக்கு காப்பாற்றிட்டா இருப்பாங்க, எத்தனை பேர் செத்து பண்ணாங்க. அதையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், சபையில், ஊழியத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய நம்ம வாழ்க்கையில், இதெல்லாம் அதான் சொல்லுது, கர்த்தரை துதி 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 துதி. பாருங்க, ஏகப்பட்ட பாடல் இன்றைக்கு இருக்குது. துதி துதி என் மனமே, துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரை. அப்படியே பாட்டு போயிட்டே இருக்கு. நன்றி ராஜா, அவ்வளோ ஐயா பாடுதார் இல்லையா? நினைத்து 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 எதை நம்ம சொன்னால் கர்த்தரை மனதார துதிங்க. யாரோ ஒரு இந்த புக்கு பார்க்கறது, இதெல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது. அது தவறென்று சொல்வதற்கு தான் சரியாக இருக்கும். துதி புக்கை பார்த்து வரக்கூடாது, உள்ளத்திலிருந்து. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது அப்படி வரணும். புரியுது அவங்களுக்கு? நம்ம இருதயம் பொங்கி வரணும், புக்கை பார்த்து வாசிக்க விடாது. அது சரியான நடவடிக்கையாக, சரியான காரியமாக இருக்காது. அந்த 10 குஷ்டரோகி போனால் ஆண்டவரை பார்த்தா சுகமடைய. லூக்கா 17 வாசிக்கிறோம். ஆண்டவரே கேட்டார், வாசிக்கப்போ லூக்கா 17ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பார்த்தீங்க அப்படின்னா 10 பேர் வந்தால் சுகமாகி போனான், ஆனால் ஒருத்தர் தான் ரிட்டர்ன் வரான். அப்போ அவன்கிட்ட ஆண்டவர் என்ன கேட்டார் பாருங்க. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாருங்க, ஒருத்தன் தான் வந்திருக்கான் பாருங்க. மற்றவங்கள போன இடம் தெரியாமல் போயிட்டான். 10 பேர்ல சுகம். அப்போ நன்றி சொல்வதே அவரும் எதிர்பார்க்கும். நம்ம நன்றி சொல்லணும். இன்னைக்கு அதான் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். அதை நினச்சி ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் சொல்ல போதும், நாம் சொல்ல வேண்டியது அவசியம். தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த அதிகாரம், இந்த சங்கீதம் முழு வாசித்து பாருங்களாம். எதுக்கெல்லாம் துதிக்கணும், அப்படி எதுக்கு பஸ்ஸை துதி நினச்சி துதிங்க. அப்படி துதிச்சா வர்ற புத்தாண்டு ஏற்ற வாக்கு தத்துவத்தை தத்து நம்ம மகிழ்ச்சியாக நடத்துவோம். காட் பிளஸ் யூ.